Hello friends, welcome back to our channel Simply Ari. நம்ம ஆன்லைன் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க் ஷாப்போட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 6th ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றின டவுட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா என்ன, அது எதில் அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி இருக்கும் கிளாஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நான் நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஒர்க்கும் உங்களோட ஃபீட்பேக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டைல் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். கிளாஸஸ் வந்து நம்ம ஜூம் ஆப்பில் கண்டக்ட் பண்ணுறோம். டேட் வந்து மார்ச் 6th ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக நம்ம கிளாஸ் வந்து 13 days போகும். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும், சண்டே ஹாலிடே. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 12:30 வரைக்கும் டெய்லி 2 hours கிளாஸ் இருக்கும். அண்ட் நம்ம கிளாஸ் லாங்குவேஜ் வந்து தமிழ். அதர் ஸ்டேட்டில் இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். நம்மளோட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்போம். அதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி செஷன். உங்களுக்கு பெயிண்டிங் பற்றி ஐடியாவே இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் பெயிண்டிங் பண்ணதே இல்லை, ஆனால் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் செஷன். நான் செய்கிறது நீங்கள் பார்க்குற மாதிரி மட்டும் கிளாஸ் இருக்க போகிறதில்ல, நம்ம வந்து சேர்ந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுவீங்க, நானும் இங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிப்பேன். அப்போது உங்களால் ஈஸியாக இந்த 13 நாளில் நான் என்னென்ன டீச் பண்ணுறனோ எல்லாத்தையுமே உங்களாலையும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ கிளாஸில் நம்ம என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் நாலேஜ். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் சூஸ் பண்ணுறது, எதெல்லாம் வந்து ஆப்டாக இருக்கும், என்ன மாதிரி பிராண்ட் ப்ரெஷஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் மெட்டீரியல் நாலேஜும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். கலர் ஃபார்மேஷன், கலர் தியரி, பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ், ப்ரஷ் ஹேண்ட்லிங், ஃப்ரீ ஸ்டைல் பெயிண்டிங், ஃபில்லிங், டீட்டெயிலிங், அவுட்லைனிங், பிளெண்டிங் டெக்னிக்ஸ், 3D டெக்னிக், மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் நம்ம பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வர்லி ஆர்ட், மதுபனி, கலம்காரி, கேரளா மியூரல் பெயிண்டிங், பிச்வாய் ஸ்டைல் பெயிண்டிங் அண்ட் தாஞ்சூர் பெயிண்டிங்கோட பேசிக் டாபிக்ஸ் இது எல்லாமே நம்ம கிளாஸில் கவர் ஆகும். அண்ட் இது கூட ப்ரஷ் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்ட் பெயிண்டட் ஃபேப்ரிக்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக்கில் நீங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2999 rupees. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல, எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 1000 rupees ப்ளஸ் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் வரும். மெட்டீரியல்ஸ் நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா February 25th உங்களோட சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் என்னோட காண்டாக்ட் நம்பர். நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் எதுனாலும் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி பேக்கேஜ் சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துட்டு பேமெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வந்து நம்ம நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வச்சு எடுக்க போகிறதில்ல, ஒன்லி லிமிட்டட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களோட சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட இந்த கிளாஸ்க்கு ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது, ஒன்லி லைவ் செஷன் மட்டும்தான். இப்போ நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸுமே லைவ் செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ரெக்கார்டட் கிளாஸஸை விட. ஸோ நம்மளும் லைவ் செஷன் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஒர்க்கும் அவங்க எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கும் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க அண்ட் கேட்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா என்னன்னு சில பேருக்கு ஐடியா இல்லை. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹாய், திஸ் இஸ் ஷைலஜா ஃப்ரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலி நான் வந்து சிம்பிளி ஆரி யூடியூப் சேனலோடைய சப்ஸ்கிரைபர் தான். மேம் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வித் கோர்ஸ் ஃபீயோட. ஆக்சுவலி இட் இஸ் அஃபோர்டபுள் ஒன். எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே யோசிப்போம், எப்படி ஆன்லைனில் வந்து பெயிண்டிங் கிளாஸு அட்டென்ட் பண்ணி அதை கற்றுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியுமா, பாசிபிளாக நிறைய கொஷின்ஸு வரும். பட் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஆர்கனைசேஷன், மேமுடைய ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. நான் எப்போ இதை நான் ஃபீல் பண்ணேன்னா, கோர்ஸோடைய எண்டில் என்னுடைய ஒர்க்ஸை பார்க்கும்போது எனக்குள்ளே இவ்வளோ ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்றத என்னை நம்ப வச்சாங்க. ஆக்சுவலி இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மேம். அவங்க ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போது அடுத்து என்ன சொல்லி தர போகிறாங்க, அடுத்து என்ன சொல்லி தர போகிறாங்க, அந்த ஒரு ஈகர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க கொடுக்குற அந்த பேஸ் லைனை வச்சு நம்மளால் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ எவ்ரி ஒன் கேன் ட்ரஸ்ட் ஹர். நீங்கள் தாராளமாக வந்து யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். அண்ட் நான் எப்படி பெனிஃபிட் ஆனனோ நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க. ரியலி எவ்ரி ஒன் கேன் ட்ரஸ்ட் ஹர். தேங்க்யூ. திஸ் இஸ் ஆர்த்தி. உங்ககிட்ட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது வெறும் பேசிக்ஸ் தான் கற்றுக்கலான்ற ஐடியாவில் இருந்தேன் மேம். பட் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அட்வான்ஸும் உங்ககிட்டயே கற்றுக்கலான்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேம். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் டவுட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக கிளாரிஃபை பண்ணிங்க மேம்.
ஒரு பெயிண்டிங்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லி அதில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கிட்டீங்க மேம். ரொம்ப தேங்க்யூ மேம். ஹாய் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பற்றி இதுக்கு முன்னாடி எந்த நாலேஜுமே எனக்கு இல்லை. உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்தீங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் பொறுமையாக புரிகிற மாதிரி நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி நான் பெயிண்ட் பண்ணதே இல்லை. கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு ப்ளவுஸில் பெயிண்டில் டிசைன் பண்ணுற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன். அந்த அளவுக்கு எங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு கிளாஸில் சேர்ந்து நல்ல ஒரு கலையை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டீச்சிங். த வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் சூப்பர் மேம். ஹாய் மேம், ஐ எம் சுகன்யா ஃப்ரம் ஓசூர். எனக்கு ஆரி ஒர்க் தெரியும். இப்போ அதில் வந்து ட்ரெண்டிங்காக வந்து பெயிண்ட் பண்ணி அதில் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் சரி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் மேம். எனக்கு வந்து பெயிண்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து நாலேஜ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ உங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங்கில் இவ்வளோ இது பண்ணுறாங்களா, இவ்வளோ ஆர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் வந்து இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். இப்போ எப்போ டவுட் கேட்டாலும் பொறுமையாக எல்லாமே சொல்கிறீங்க மேம். அதாவது ஒவ்வொரு பெயிண்டிங்க்கும் வந்து அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து எங்கே வந்து ஃப்ரேம் ஆச்சு, எப்படி ஃப்ரேம் ஆச்சுன்னு அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கனால கிளாஸும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு மேம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ப்ரஷ் ஹேண்டிலிங், ப்ரஷ்னால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் வந்து பெயிண்டிங்கை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து நீங்கள் புரியும்படி ஒரு தடவை புரியலை அப்படின்னு சொல்லி நாங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் புரியலைன்னு சொன்னோம் அத்தனை பேருக்கு வந்து தனித்தனியாக சொன்னீங்க. வந்து நல்லா வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க மேம். கிளாஸும் வந்து எந்த அதாவது போர் அடிக்குது இது பண்ண அப்படிலாம் எதுவுமே இல்லை. அடுத்து என்ன சொல்லி தருவீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எந்த மாதிரி பெயிண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஒவ்வொரு பெயிண்டிங்க்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் வந்து சொன்னதுனால வந்து ரொம்ப அழகா எனக்கு கிளாஸ் வந்து இருந்துச்சு. இந்த 15 நாள் கிளாஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல எங்களுக்கு. தேங்க்யூ மேம். நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஒர்க்கும் அவங்க எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் கால் ஆர் வாட்ஸ்அப் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லோரும் கிளாஸில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் டேக் கேர், பை.